உங்க ஊர்ல, உங்க கிராமத்துல பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புக்ல எழுதி வச்சிருக்கிறது அப்படியே நடக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அத நம்பி ஜப்பான்ல நடந்த மிகப்பெரிய சம்பவம். ஜூலை 5ஆம் தேதி மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட போகுது அப்படின்னு ரியோ சட்சுகி இவங்க சொன்னதா பல தகவல் பரவுச்சு. ஆனா அப்படி நடந்துச்சா? ரியோ சட்சுகி யாரு? அவங்க நியூ பாபா வாங்கே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணங்கள்? மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுச்சா? இல்ல ஏற்படலையா? இல்ல ஜப்பான் மக்கள் என்ன சொல்றாங்க? வேற என்னென்ன அதிர்வுகள் அங்க ஏற்பட்டிருக்கு? முக்கியமா ஜூலை 5ஆம் தேதி அப்படின்னு பல கேள்விகள் சோசியல் மீடியாவிலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி. அதுக்கான விளக்கம் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரியோ சட்சுகி இவங்க வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு காமிக்ஸ் ரைட்டர் இவங்க. ஸோ ஒரு ஒரு நம்ம சின்ன வயசில் பார்ப்போம் இல்லைங்களா, காமிக்ஸ் அந்த மாதிரி படங்கள் நிறைய வரைஞ்சி அது மூலியமாக கதை சொல்கிறது, லைக் சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்களுடைய புத்தகத்தை 2011ஆம் ஆண்டு புதுப்பிச்சிருக்காங்க. அப்படி புதுப்பிக்கும் போது நிறைய ஃபியூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ரியோ சட்சுகி. அப்படி என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னா, 2011 ஏற்பட்ட மிகப்பெரிய சுனாமி, அதுக்கப்புறம் கொரோனா பேரழிவு, அதுக்கப்புறம் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் அப்படின்னு அவங்களுடைய கணிப்புகள் எல்லாமே ஜப்பான்ல நடந்திருக்கு. அதனாலேயே மக்கள் வந்து நியூ பாபா வாங்க இவங்க. ஸோ ரியோ சட்சுகியோட கணிப்புகள் அந்த அளவுக்கு மிக பிரதீசமா எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு கணிப்பு இந்த வருடம் ஜூலை 5ஆம் தேதி மிகப்பெரிய பேரழிவு ஒன்று ஜப்பான்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதனால என்ன ஆயிருக்குன்னா, ஜூலை மாதம் டூரிஸ்ட் அதாவது சுற்றுலா பயணிகள் ஜப்பானுக்கு போய் விசிட் பண்ணலான்னு எவ்வளோ பேர் பிளான் பண்ணியிருந்தாங்களோ, அதில் 60% மக்கள் அந்த பிளானை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் பாதிக்கும் மேற்பட்டோர் பிளானையே கேன்சல் பண்ணியிருந்திருக்காங்க, ஜப்பானை விசிட் பண்ணுற பிளானையே. ஏன் அப்படின்னா, இவங்க ஏற்படுத்தின அந்த ப்ரெடிக்ஷன் தான். ஸோ ஜூலை 5 முடிஞ்சிருச்சு, மிகப்பெரிய பேரழிவு அது சுனாமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஜூலை 5 முடிஞ்சிருச்சு, ஜப்பானில் பேரழிவு ஏற்பட்டுச்சா? ஜப்பானோட நிலைமை என்ன? அதுதான் இங்கே ஒரு அதிர்ச்சியான தகவல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனாமி அப்படின்னு மிகப்பெரிய பேரழிவு ஜூலை 5ஆம் தேதி ஏற்படலை. இது ரொம்ப ஒரு அந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை விட பயங்கரமாக சின்ன சின்ன நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நிறைய ஏற்பட்டிருக்கு. 1000க்கும் அதிகமான நிலநடுக்கங்கள், 1 இல்லை 2 இல்லை, அந்த வாரம், அதாவது இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டேட் வந்து 9th நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த வாரத்தோடைய இதிலிருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, தீவுகள் பகுதிகளில், ஜப்பான் இருக்கக்கூடிய தீவுகளில், ஸோ தீவு பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்களை உணர்ந்திருக்காங்க மக்கள். முக்கியமாக அதிகபட்சமாக 5.4 ரெக்டர் அளவுகோலில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து பாபா வாங்கே, நியூ பாபா வாங்கன்னு சொல்லக்கூடிய ரியோ சட்சுகியோடைய கணிப்புகளுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகுது இல்லைங்களா அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப அச்சத்தில் இருந்திருக்காங்க. நான் சொல்கிறது ஜப்பான் நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் கிடையாது, அந்த குறிப்பிட்ட பகுதியுடைய மக்கள். இப்போ இந்தியாவில் பெரிய பேரழிவு ஏற்பட போகுதுன்னா, இந்தியாவில் எந்த பகுதியில் அது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு இருக்குங்க. அது ஜப்பானில் எந்த பகுதியில், ஆனால் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் உடனே வந்து ஒரு சில பேர்லாம் ஜப்பானில் நானும் இருந்திருக்கேன், ஜப்பானில் நானும் இருக்கேன், எனக்குலாம் அப்படி எதுவும் கிடையாது, சும்மா இந்த மாதிரிலாம் வந்து ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தீவுகளில் வாழக்கூடிய மக்கள், தீவுகளில் நிறைய மக்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி 1000க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் 50க்கும் மேற்பட்ட தீவுகளில். அப்படி இருக்கும் பொழுது ஜப்பானுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, இவங்க அந்த கணிப்புகள்லாம் நம்புகிறாங்களான்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் நம்புகிறாங்க. ஆனால் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஆய்வாளர்கள், அதாவது ஒரு சயின்டிஃபிக்கான விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதை கணிச்சு இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட நிலநடுக்கங்களை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட அந்த ஒரு 90 இயர்ஸ் பீரியட் இருக்கும். அதே மாதிரி அடுத்த 30 ஆண்டுகளில் 80% மிகப்பெரிய ஒரு சுனாமி பேரழிவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் அழிஞ்சு போகலாம் அப்படின்னு இது கணிப்பு. பாபா வாங்கி சொன்ன கணிப்பு கிடையாது, ரியோ சட்சுகி சொன்ன கணிப்பு கிடையாது. அங்கே ஆய்வு பண்ணக்கூடிய
அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய அஃபீஷியல், அதாவது சயின்டிஃபிக்காக இதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அப்போது அந்த ஜப்பானுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்தெந்த பகுதியில் சுனாமி வந்து அதிக பேரழிவு ஏற்படுமோ அந்த பகுதியில் உள்ள மக்களை வந்து இப்போலேருந்தே நம்ம வந்து பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைக்கணும். மிகப்பெரிய ஒரு பொருட்செலவோ இல்லை வந்து உயிரிழப்போ ஏற்பட்டால் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. பாபா வாங்கே, நியூ பாபா வாங்கே, ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன். நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது நடக்குதோ நடக்கலையோ அது வந்து இரண்டாவது பட்சம். ஏன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரை நமக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்போம். ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நடக்கிறதுக்கான விஷயங்கள் அது நல்லதோ கெட்டதோ அதுக்குடைய அந்த ஒரு ஈர்ப்பு போயிடும் அப்படிம்பாங்க. நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கே தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கலாம், என்ன அழிவுகள்லாம் ஏற்படலாம் அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் மேலே. ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது எல்லாமே. ஒருவேளை இந்த ஜூலை 5ஆம் தேதி மிகப்பெரிய சுனாமி ஏற்படாமல் பேரழிவுலாம் ஏற்படலை. ஆனால் ஒரு சின்ன சுனாமியோ இல்லை வேறு ஏதோ ஒரு சின்ன விஷயமோ நடந்திருந்தாலோ இந்த கணிப்பு வந்து நடந்துருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் மிகப்பெரிய 2011 ஏற்பட்ட சுனாமிகளாக இருக்கட்டும், கொரோனா வைரஸ் போன்ற பரவலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அங்கங்கே ஒரு சில கணிப்பாளர்களுடைய அது எக்ஸாக்டாக இதுதான் நடக்கும், இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுடைய கணிப்புகள் எல்லாமே வந்து இந்த ஆண்டில் இந்த ஒரு இடத்துல இப்படி நடக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லியிருந்திருப்பாங்க. அதோடைய மேட்ச் பண்ணி இது எல்லாமே நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மக்களுக்கு எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் இந்த எதிர்காலத்து மேலே. கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா, நம்ம அடுத்த எதிர்காலத்தில் எப்படி நம்மளுடைய இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி உயரப் போகிறோம், நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி இந்த சமூகத்துக்கும் இந்த சொசைட்டிக்கும் எப்படி உதவ போகுது, அதை நம்ம எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கணுமே தவிர, நிறைய விஷயங்களில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜென்ரல் நாலேஜஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே, பட் ரொம்ப ஓவராக நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது இந்த விஷயத்தில். அறிவியல் பூர்வமாக ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் சயின்டிஃபிக்கலாக. பட் அப்படி இருக்கும்போது நம்ம இதை ஒரு ப்ரெடிக்ஷனாக மட்டும் எடுக்காமல் அறிவியல் பூர்வமாகவும் இதை நம்ம வந்து அணுகணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய குறிக்கோளும் கூட. நம்மளும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம நாட்டில் நம்மளுடைய ஊர்களில் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்டிருப்போம். சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு சின்ன மனிதர்களிலிருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்பாங்க. பட் அதுவே நடக்கும், அதை எதிர்பார்த்தே நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே ஏமாற்றங்களுடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸு ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே நடக்காமலும் போகலாம். ஆனால் அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டிருக்க எல்லாமே ஒரு 99% வந்து மேட்ச் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு அறிவியல், ஒரு ஃபார்முலா, ஒரு சயின்டிஃபிக்கான விஷயங்கள் அது நடக்கும். ஸோ அதை நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணிக்காமல் நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஜப்பானில் இதை நம்பி அவங்களுடைய டூரிசம் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. ஸோ ஜப்பானுடைய ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸில் டூரிசம்ஸ் ஒன்று. 60% பீப்புள்ஸ் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருந்த இந்த அவங்களுடைய மிகப்பெரிய பொருளாதார இழப்பு அதில் ஏற்பட்டுருக்கு. ஸோ இதனுடைய விளைவுகள் இது வந்து இங்கே தான் நிற்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் தான். அதுக்காக வருமுன் காக்கக்கூடாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக வருமுன் காக்கணும் தான். அதை நம்ம கண்டிப்பாக அவேராக இருக்கணும் தான். அது சயின்டிஃபிக்காக நடக்கிற விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பாக அப்ரோச் பண்ணணும் தான். இதை பற்றி கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த நியூ பாபா வாங்கே மாதிரி விஷயங்கள் பார்க்குறீங்களா? உங்களுடைய கணிப்பு, நீங்கள் படித்த விஷயங்களில் நீங்கள் பார்த்த விஷயங்களில் உங்களுக்கு எது பிரமிப்பு மிக்கவாக இருந்துச்சு, எது வந்து இது தேவையே இல்லை அப்படின்னு தோணுச்சோ அது கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.